ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது வெறும் ஒரு விமான பயிற்சி பற்றி அல்ல. இது ஓசன் ஸ்கை 2025 என்ற உலகத்தரம் வாய்ந்த இராணுவ பயிற்சியில் நம்ம இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MK எழுதிச் சென்ற ஒரு தனித்துவமான மைல்ஸ்டோன். ஒரு கட்டத்தில் உலகின் அதிநவீன நேட்டோ விமானப்படை வீரர்களையே இந்த போர் விமானம் வியக்க வைத்த மற்றும் வியர்வை காண வைத்த ஒரு அதிரடியான அனுபவம். இது இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் வீரத்தின் ஓர் அசைக்க முடியாத சான்று. இறுதி வரை காத்திருங்கள். இந்திய வல்லரசின் ஒரு புதிய அத்தியாயத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முதலில் இந்த ஓசன் ஸ்கை பயிற்சி ஏன் இவ்வளவு முக்கியம் என்று பார்ப்போம். இது நேட்டோ மற்றும் அதன் கூட்டாளிகள் இணைந்து நடத்தும் மிகவும் உயர் தீவிரத்தன்மை கொண்ட ஒரு கூட்டு பயிற்சியாகும். பயிற்சிக்களமான கேனரி தீவுகள் அமைந்திருக்கும் இடம் அட்லாண்டிக் கடல் வழியாக ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் ஒரு முக்கிய வான்வழி பாதையாகும். அதனால் இதன் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மிக அதிகம். இங்கு நடக்கும் பயிற்சியின் நோக்கம் பல நாடுகள், பலதரப்பட்ட விமான தொழில்நுட்பங்கள், முற்றிலும் புதிய சவால்கள் என ஒரு உண்மையான போரியல் சூழ்நிலையிலே ஒருமுகமாக செயல்பட தங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்வதுதான். இது இந்தியா கலந்து கொண்டது வெறும் பங்கேற்பல்ல, அதுவே இந்தியாவின் இராணுவ ரீதியான வளர்ச்சிக்கான ஒரு பெரும் ராஜதந்திர வெற்றி. இந்த களத்தில் நாம் எதிர்கொண்டது சாதாரணமானவர்கள் அல்ல. உலகின் மிக நவீனமான போரில் அனுபவம் மிக்க நேட்டோ யுத்தவானர்கள் வந்திருந்தனர். அமெரிக்காவின் F-15, ஐரோப்பாவின் பிரம்மாண்டமான யூரோஃபைட்டர் டைஃபோன், FA-18, F-16 போன்ற அதிநவீன விமானங்கள் அணிவகுத்திருந்தன. இவை அனைத்தும் உலகத்தரத்தில் அனுபவமிக்க விமானிகளால் இயக்கப்படுபவை. இவர்களுக்கு இடையே நமது சுகோய் 30 MKIக்கு ஒரு இடத்தை பெற்றிருப்பது என்பது உலக அரங்கில் இந்திய விமானப்படையின் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரியாதை மற்றும் நம்பிக்கை. சவால் பெரியது, ஆனால் வெற்றியின் தாகம் அதைவிட பெரியது. Su-30 MKI, அதாவது சுகோய் Su-30 MKI, இந்த பெயரின் பின்னால் இந்தியாவின் உழைப்பும் இருக்கிறது. 2002இல் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டாலும் இது தொடர்ச்சியாக பல அப்டேட்டுகளை பெற்று இன்றும் கூட ஒரு நவீன போர் விமானமாக திகழ்கிறது. இது ரஷ்யன் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்ட இருந்தாலும் இதன் அநேக பாகங்கள், ரேடார், ஆயுத சிஸ்டம்கள் ஆகியவை HALஇன் உள்ளூர் உற்பத்தி மற்றும் இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பாக முன்னோக்கி பதிப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஆம், இது ஒரு உண்மையான மேக் இன் இந்தியா வெற்றி கதையின் முக்கியமான அத்தியாயமாகும். போரில் நம் சுகோயின் பலம் எது? முதலாவது மற்றும் நிலைத்த பலம் அதன் அசாத்தியமான வளைவுத்திறன். Su-30 MKIயில் உள்ள த்ரஸ்ட் வெக்டரிங் தொழில்நுட்பம் பைலட்டை பறக்கும் திசைக்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் விமானத்தின் என்ஜின் உந்து விசையும் திசையை மாற்ற அனுமதிக்கிறது. இதன் மூலம் நடுநிலை சண்டைகளில் எதிரியை மிக எளிதில் குழப்பி அதிரடியான, கணிப்புக்கு அப்பாற்பட்ட நகர்வுகளை செய்ய முடியும். கோப்ரா போன்ற மாபெரும் மெனுவர்கள் இதன் மூலம்தான் சாத்தியமாகின்றன. அமெரிக்காவின் F-15 போன்ற சில விமானங்கள் 2D த்ரஸ்ட் வெக்டரின் திறன் கொண்டிருந்தாலும் Su-30 MKIயில் கிடைக்கும் முழுமையான 3D த்ரஸ்ட் வெக்டரிங் என்பது டாக் ஃபைட்டில் நமக்கு கிடைத்த ஒரு மிக முக்கிய அதிரடி வாய்ப்பு. இரண்டாவது பலம் அதன் ஆயுத கிடங்கு மற்றும் ரேடார் சிஸ்டம்கள். இந்த விமானம் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்டறியும் அதிநவீன ரேடார் சிஸ்டத்துடன் செயல்படுகிறது. இதனிடம் உள்ள பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத தூரத்திலிருந்தே எதிரியை தாக்கக்கூடிய ராக்கெட்டுகள், நெருங்கிய தாக்குதலுக்கான R-73 போன்ற ஏவுகணைகள் உள்ளன. மேலும் இதைத்தான் நாம் அழுத்தமாக கவனிக்க வேண்டும். பிரம்மோஸ் வகை சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய திறன். இந்த ஒப்பிட முடியாத பன்முகத்தன்மை Su-30 MKIயை வெறுமனே ஒரு போர் விமானம் அல்ல, ஒரு பறக்கும் ஆயுத கிடங்காக மாற்றுகிறது. மூன்றாவது பலம் அதன் விரிவான ரேஞ்ச். இந்த விமானத்தில் உள்ள பெரும் எரிபொருள் கொள்ளளவு மற்றும் இன்னர் ரீஃபியூலிங், அதாவது பறக்கும் போதே எரிபொருள் நிரப்பும் திறன் ஆகியவற்றின் மூலம் சுமார் 3000 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேலான சிறப்பான பயண எல்லையை இது கையாளுகிறது. இதனால் விமான ஆதிக்க போர், தாக்குதல், எதிரி ரேடார் அழிப்பு என பல வேடங்களில் நீண்ட தூரம் பறந்து செல்லக்கூடிய ஒரு பன்முக திறனை இது அளிக்கிறது. இதுவே ஓசன் ஸ்கை போன்ற இந்த சர்வதேச பயிற்சிகளில் இந்தியா பங்கேற்க முக்கிய காரணம். இறுதியாக அந்த மெய்ஞான போராட்டம் தொடங்கியது. சண்டையின் முதல் கட்டம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கட்டுப்பாடுகளிலிருந்து ஆரம்பமானது. அங்கே நம்ம பைலட் குழுவின் திட்டம் சரியாக வேலை செய்தது. நேட்டோ விமானங்களின் கனமான ரேடார்களை சிதைக்கும் ஜாமிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய அதே நேரத்தில் Su-30 MKIயின் துல்லியமான ரேடார் மற்றும் அதன் நீண்ட ஆயுத நீட்சிகளால் எதிரிகளை கண்காணித்து லாக் செய்தது. ஆனால் நெருங்கிய டாக் ஃபைட் தொடங்கிய போதுதான் உண்மையான மாயாஜாலம் வேலை செய்ய தொடங்கியது. நேட்டோ விமானங்களை நம் சுகோய் நெருங்கிய போது அது திடீரென்று நின்று திரும்புவது, தலைகீழாக மாறி எதிரியை சந்திப்பது போன்ற அசாத்தியமான 3D த்ரஸ்ட் வெக்டரிங் நகர்வுகளை மேற்கொண்டது. இந்த நகர்வுகள் எதிரியின் மூளையால் கணிக்க முடியாதவை.
சுகோய் புவியீர்ப்பு விதியையே கேலி செய்வது போல செயல்பட்டது. இந்த திடீர் திருப்பங்கள் நேட்டோ விமானிகளை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தின, மிரள வைத்தன. இந்த நிகழ்வு வெறும் சண்டையில் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, இதுவே ஒரு புதிய உலகளாவிய மரியாதையையும் தந்திருக்கிறது. நேட்டோ சார்பினரின் வெளிப்படையான பாராட்டு, நவீன தொழில்நுட்ப தந்திரங்கள் குறித்த ஆழ்ந்த லேர்னிங்கள், மேலும் உலக ரீதியில் இந்தியாவை திட்டமிடக்கூடிய, இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வலுவான பாதுகாப்பு சக்தியாக நிலைநிறுத்திய அனுபவம்தான் இந்த ஓசன் ஸ்கை 2025 கொடுத்த மிகப்பெரிய நன்மை. இது உறவுகளை ஆழப்படுத்தும் ஒரு ராஜதந்திர வெற்றி. சுருக்கமாக சொன்னால், ஓசன் ஸ்கை 2025இல் நம்ம சுகோய் 30 MKIயின் செயல்பாடு வெறும் ஒரு விமான வெற்றி அல்ல. இது புதிய இந்தியாவின் எழுச்சி, நமது தொழில்நுட்பத்தின் மேம்பாடு, நமது விமானிகளின் தலைசிறந்த பயிற்சி மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை ஆகியவை இந்த மாபெரும் நிகழ்வில் தெளிவாக வெளிப்பட்டன. இன்று நீங்கள் பார்த்தது ஒரு மாவீரனின் காட்சி. நாளை இது நம்ம நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் வல்லமைக்கான மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்வை பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம சுகோய் 30 MKIயின் எந்த அம்சம் உங்களை அதிகம் கவர்ந்தது? அதன் 3D வளைவு திறனா, அதாவது பிரம்மோஸை ஏந்தி செல்லும் திறனா? கீழே கமெண்ட் செய்யவும். உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.